வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி பெயர்ச்சியை நம்ம ஒரு காம்போவோட, ராசி அண்ட் லக்னா காம்போவோட இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சனி பெயர்ச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, யாருக்கு அது அட்வான்டேஜ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி சோதிக்க போகுது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இந்த முறை சனி உங்கள் பர்த் சார்ட்டில் எங்கே இருந்தால், எந்த ஹவுஸில் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுத்துட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக. இது பயங்கரமான கால்குலேஷனில் போகும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்து புரியலன்னா இன்னொரு முறை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் கூட தான் நம்மளது. சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. ரிஷப ராசி. இப்போ ரிஷப ராசிக்கு எல்லாருக்கும் மனசில் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ஜாக்பாட், அது இது, பணமழை, பணமூட்டை, குபேரன், கோடி, ஆஹா ஓஹோ. கரெக்டு தான். ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா சந்திரன் உச்சமடைகிற ஒரு ராசி ரிஷபம், சுக்கிரனுடைய ஒரு ராசி ரிஷபம். அடிப்படையிலேயே சனி ரிஷபத்துக்கு தான் முழுமையான யோகர். எல்லா மேட்டரும் கரெக்டு தான். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த லக்னத்துடைய காம்போ பண்ணி பார்ப்போம். சரி, ரிஷபராசியில் பிறந்தீங்க. இப்போ சனி 11ல் வரார். 11ங்கிறது லாபஸ்தானம். அவரோட பார்வை உங்கள் ராசி மேலே கொஞ்சம் விழும், 5ஆம் இடத்துல கொஞ்சம் விழும். அப்புறம் அவருடைய 10வது பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்துலையும் விழும். 8ஆம் இடங்கிறது அசையா சொத்து சேர்க்கறது. ஃபஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் வச்சுங்களேன். பார்வைக்கு ஒரு பலம் அதிகம். அப்போ ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சனியால் இவ்வளோ ஆதாயம், இவ்வளோ லாபம், அது இதுன்னு சொன்னாலும் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தில் ரிஷப லக்னமாகவே பிறந்து ரிஷப ராசியாகவும் பிறந்து உங்களுக்கு சனியும் பர்த் சார்ட்டில் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருந்து ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட போதும். மினிமமாவது கொடுக்கும். ஒரு மினிமம் ஏதோ எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சமாவது கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் அத்தனை கோடி இத்தனை கோடி வேணாம், என் கடன் தீர்ந்தால் போதும், என் கஷ்டம் தீர்ந்தால் போதும், எனக்கு வேலை கிடைச்சா போதும், கல்யாணம் ஆனால் போதும், எனக்கு குழந்தை பிறந்தா போதும், இப்படி ஏதோ ஒரு மினிமமாக எதிர்பார்க்குறீங்க. சனியால் அது நடக்கும். சப்போஸ் ரிஷபம் இல்லை, லக்னத்தில் ரிஷபம் இல்லை, ராசி தான் ரிஷபம், துலாம் லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு பலன்கள் நல்லா பொருத்தும். மிதுன லக்னமாக இருந்தாலும் பலன்கள் ஓரளவுக்கு பொருந்தும். ஏன்னா சனி 10ல் இருப்பார். துலாமாக இருந்தால் 6ல் வந்துடுவார். ஸோ மிதுனமாக இருந்தால் 10th ஹவுஸில் இருப்பார். அப்போ ரிஷபராசி மிதுன லக்னம், ரிஷபராசி துலா லக்னம், அதுக்கும் பொருந்தும். சப்போஸ் நீங்கள் மகரம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து ரிஷபம் அப்படிங்கிற ராசியில் தொடர்பில் வரீங்கன்னு சொன்னோம்னா அப்போவும் இது நல்ல பலனை தரும். ஏன்னா மகரமுக்கு 3ஆம் இடம் ஃபேவரபுளான ஹவுஸில் போவார் சனி. இதுவும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. மற்ற லக்னங்களை எடுத்து பார்க்கும் பொழுது, ஏன்னா சனிக்கு நம்ம இன்னொரு லக்னம் கும்பம் இருக்குது. கும்பமுக்கு பரவாயில்ல, நம்ம ரிஷபராசி அண்ட் கும்ப லக்னத்துக்கு நாட் பேடுன்னு சொல்லலாம். பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல, ராசிக்காவது நல்லா இருக்குது. லக்னத்துக்கு 2nd ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும், பரவாயில்ல. இன்கம் அண்டு ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். கன்னிக்கு கண்ட பார்வை, சனி பார்வை. பொருளாதார ரீதியாக கன்னி லக்னமாக ரிஷபராசியாக காம்பினேஷனில் வந்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும், ஃபைனான்ஷியலி ஓகே. பட் ஃபேமிலி அண்ட் ஹெல்த்து அதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு மூட் ஸ்விங்ஸு, மூட் அவுட்டு, சம்டைம்ஸ் ஒரு மாதிரி எமோஷனல் இம்பேலன்ஸ், இது மாதிரியான சில சூழ்நிலைகளை கொடுக்குது. அப்போ ரிஷபம் அப்படிங்கிற ராசியில் பிறந்து நான் சொன்ன இந்த லக்னங்களை தவிர மற்ற லக்னங்கள் எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மேஷ லக்னம், சிம்ம லக்னம், இந்த 2 லக்னத்தை வச்சுப்போம். மேஷம் லக்னம் அண்ட் சிம்மம் அண்ட் மீனம். ரிஷபராசி மேஷம், சிம்மம் அண்ட் மீனம், இந்த லக்னத்தில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சனி யோகர் கிடையாது. ஒருவேளை பர்த் சார்ட்டில் சனியுடைய பொசிஷன் நல்லா இருந்தால் ஓகே, அட்லீஸ்ட் அந்த ராசி கொஞ்சம் பணமாவது கிடைக்கும். பொருளாதார ரீதியாக வேலை விஷயம், பொருளாதாரம் பரவாயில்ல. பட் அது சனி பர்த் சார்ட்டையும் ஸ்கோர் பண்ணலை அப்படின்னா நம்ம அதை தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இல்லை இன்னொரு பர்டிகுலரான விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, ரிஷபத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் பாதம் 2, 3, 4, ரோகிணி ஃபுல்லு 4 பாதாஸ், மிருகசீடம் 1, 2. இப்போ சனி தசை யாருக்கு எந்த வயசில் வரும்னு நீங்கள் ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டிங்கன்னா, நம்ம ஒரு 10, 17 அது வரைக்கும் செவ்வாய் தசை வச்சுப்போம், 20 வரைக்கும் வச்சுப்போம். அதுக்கப்புறம் சப்போஸ் 17லேருந்து 20 செவ்வாய் முடிஞ்சோடனே ராகு ஒரு 35, 38 ராகு. அதுக்கப்புறம் குரு அது ஒரு 48, 55 வரைக்கும் குரு. அப்போது ரஃப்லி ஒரு 50 வயசுலேருந்து 60 வயசு ரேஞ்சில் தான் நீங்கள் சனி தசையை சந்திப்பீங்க, தோராயமாக நான் சொல்கிறேன்.
கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 50லேருந்து 60 இந்த ரேஞ்சில் தான் அந்த சனி தசையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அதுக்குள்ளே உள்ளவங்க யாருக்குமே சனி தசை இருக்காது. ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு. ரிஷபத்தில் நீங்கள் 40 வயசு, ரிஷபத்தில் நீங்கள் 30, ரிஷபத்தில் நீங்கள் 20னா சனி தசை இருக்காது. ஸோ இது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு. இப்போ சனி தசை உள்ளவங்களுக்கு தான் இந்த ஜாக்பாட்டாக இந்த லக்கான்னு கேட்டால் இருந்தால் அதுதான் அட்வான்டேஜ். ஏன்னா எந்த தசாநாதன் கோச்சாரத்தில் வந்து உலா வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக வராரோ அப்போ தான் அவர் ரிசல்ட்டை ஃபுல்லாக தருவார். ஸோ தசாநாதன் வந்து உங்களுக்கு வந்து வலிமையாக பர்த் சார்ட்லையும் இருக்கணும். அவர் கோச்சாரத்தில் வந்து உலா வரும்போது சரியான டிகிரியில் பொசிஷன் எடுக்கணும். அப்போ தான் அவரோட பார்வை எல்லாமே சுபத்தன்மை அடையும். நினைச்சதெல்லாம் நடக்க வைக்கிறது. மற்ற திசைகள் நடக்கும்போது சப்கால்குலேஷனில் புக்தியில் சனி இருக்கா, இல்லை லக்னத்துக்கு ஃபேவரான புக்தி நடக்குதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம மறுபடியும் பேக் டு இந்த லக்னா காம்பினேஷன் வந்துடலாம். ஸோ ரிஷபராசியில் பிறந்தாலும், மேஷ லக்னமாக இருந்தால், மீன லக்னமாக இருந்தால், சிம்மம் அப்படிங்கிற லக்னமாக இருந்தால் பெரிய அளவில் பலன்களை எதிர்பார்க்க முடியாது. பெரிய அளவில் பலன்கள்னால் இந்த ரிஷபத்துக்கு சொன்ன எல்லா அதிர்ஷ்டமும் அப்படியே ஒரு பீதிக்கிட்டு வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. போராடும் பயங்கரமாக போராடும். பட் ஏதோ கொஞ்சமாவது செய்யும். சப்போஸ் நீங்கள் வந்து அதே ரிஷப ராசியில் பிறந்து உங்களை லக்னம் கடகம் அல்லது விருச்சிகம், ஜல லக்னத்தில் கடகம் விருச்சிகம், சம்டைம்ஸ் தனுசு அப்படிங்கிற லக்னங்களை 3 லக்னங்களை போட்டோம்னா பலன்கள் கிடைக்கும். ரொம்ப கால தாமதப்படுத்தி கொஞ்சம் இழுபறியாக நடந்து பல விதத்தில் அது வந்து மனதில் வந்து ஆசையும் கொடுத்து அதுக்குண்டான போராட்டத்தையும் கொடுத்து அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் எவ்வளோ தூரம் சின்சியராக எடுக்க போகிறீங்க, கைவிடாத அந்த முயற்சி எப்படி எடுக்கிறீங்கன்னெலாம் பார்த்து தான் அந்த பலன்களை கொடுக்குமே தவிர அது அப்படியே ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக அப்படியே கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே போக போக பலனை வாரிலாம் வழங்காது. ஸோ இது ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வயசுலேருந்து தசை நடக்கும்னு சொல்லிட்டேன். அடுத்தது பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்ற ஒரு கிளாரிட்டியும் நான் உங்களுக்கு பார்க்க சொல்லியிருக்கேன். செல்ஃபாக வீடியோ எண்டில் அதையும் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். அப்படி வந்து நான் வந்து சொல்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்களாக இருந்து மற்ற திசைகளும் மற்ற லக்னங்களும் சேரும் பொழுது அதோடைய பலன் அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகலை, அக்யூரேட்டாக உங்ககிட்ட வந்து அது பொருந்தலைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நபர்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸை சேர்ந்தவங்க ஒருவேளை ஏதாவது ப்ரொஃபஷனல் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லையோ இல்லை பிஸ்னஸ்லையோனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வாய்க்கு 2 முறை திங்க் பண்ணலாம். மற்றவர்கள் நான் சொன்ன மாதிரி ரிஷபராசி ரிஷப லக்னம் பர்த் சார்ட்டில் சனி சூப்பராக இருக்குது, சுக்ரன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார், புதன் நல்லா அருமையாக இருக்கார். ஏன்னா சனிக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட்டில் நம்பர் 1 பொசிஷனில் யார் வராருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் தான். சனிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு கிரகம். சனிக்கு ஒரு நல்லது ஒருத்தர் செய்யணும்னா யார் செய்வா? சுக்ரன் தான் செய்வார். நிறைய பேர் சார்ட்டில் வந்து சனி ராகு காம்பினேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன், பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். அது கரெக்டான பொசிஷனில் இருந்தால் பெரிய ஆளுங்க, தப்பாயிடுச்சுன்னா அது நோயோ இல்லை வருத்தமோ ஏற்படுத்தும். இதே மாதிரி சனி பேசிக்காக வந்து துலாம்லையோ இல்லை விருச்சிகத்திலோ இருந்ததுன்னா அவர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து சரியான ஒரு புரிதலோட ஒரு முயற்சி எடுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனினும் ரிஷபம் அப்படிங்கிற ராசி இந்த முறை ஒரு சார்ஜ் எடுத்து நிற்கிது. அவுட் ஆஃப் 12 வந்து ரிஷபத்துக்கு ஒரு லீட் ரோல் தான். ஸோ பாசிட்டிவாக இருக்குது, நல்லபடியாக கொண்டு போங்க. வாழ்த்துக்கள். இப்போ வந்து சனி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக இந்த ராசி லக்னம் காம்போவை நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பர்த் சார்ட்டில் என்றைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் இந்த பலன்களை நோட் பண்ணாலும் கூட உங்கள் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மேஷத்தில் இருந்தால் நீச்சம், ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல. பட் ரிஷபம் கூட நல்ல இடம்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. மிதுனத்தில் அது ஓகே. கடகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஹெல்த்து ட்ரபிள் கொடுக்கும். சிம்மத்தில் இருந்து தான் சனி சிம்மத்தில் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வயிறு செஸ்ட்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொண்டு வரும். சனி வந்து கண்ணியில் இருந்ததுன்னா எதிரிகளை வீழ்த்துறது மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு அந்த வாதம், உடல் வலி சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை கொடுக்கும், ட்ரபிள். சப்ஜெக்டும் அவங்களோட லக்னத்தை பொறுத்து. பட் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு தான் நான் விஷயத்தை சொல்கிறேன். துலாமில் சனி வந்து உச்சம். பட் அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அசுபகிரகமான சனி உச்சம் அடைந்து ஆயுளுக்கு மட்டும் நல்லது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராடுற குணம், இதெல்லாம் நல்லது. விருச்சிகத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் சனி இருந்தால்
நம்ம பிறவிலே வந்து ஏதோ சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது. தனுரில் வந்து சனி இருந்தால் நல்ல பக்தன், சமூக சேவை செய்யறதுக்கு உகந்தது. மகர சனி உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர், ஆட்சியில் இருப்பார், பலமாக இருப்பார். கும்பத்தில் சனி வியாபாரம், தொழில், போக்குவரத்து, இதெல்லாம் நல்லா இருக்கு. மீனத்தில் சனி வந்து பம்பரமாக சுற்றுவாங்க, நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க. அதில் பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் எல்லாம் மிக்ஸ்டு. இப்போ உங்கள் ஜனன காலத்தை சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதில் பர்டிகுலராக இந்த டைமில் யார் வந்து அதை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ மீனத்தில் தான் திருப்பி சனி வரப்போகிறார். ஸோ அவருடைய பொசிஷன்லேயே அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் மீனமில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, ராசி சக்கரம் பார்க்குறீங்க அப்படின்னா, நேட்டல் சார்ட்டில் இந்த பாக்ஸ் 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடு கார்னர் டாப்பு, அதாவது மேலே லெஃப்ட் சைடில் கார்னர் டாப்பில் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிளானட் ஃபில் ஆயிருந்தால், அது சந்திரனாக இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ஒருவேளை புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். மார்ச் மாதம் பிறக்கிறவங்களாம் புதன் சுக்கிரன் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும், தை மாசி பங்குனி மாதத்தில் தமிழில் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பிளானட் பர்டிகுலராக மீனமில் அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கார்னர் பாக்ஸில் இருந்ததுன்னா அதே இடத்துக்கு தான் சனி பொசிஷன் எடுக்குது. அப்படி சனி வந்து அந்த ஹவுஸில் வரும்போது தான் இதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் இப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் என்ன பிளானட் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் சனி போய் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் பிளானட்டை போய் ஒரு அழுத்தம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது ரெமெடி வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியல. பட் பிரார்த்தனை அவசியம், வழிபாடு அவசியம், தான தர்மம் அவசியம். சனியை வந்து கூல் பண்ணுற விஷயங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பக்தனுக்கு சனி வந்து ஒரு அனுகிரகம் செய்யுது. நல்ல பக்தன், அதாவது முழுமையான ஈடுபாடோட, முழுமையான நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தன், அவனுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சனியால் ஏற்படக்கூடிய தொல்லையிலேருந்து ஒரு விடுவிப்பு, எவ்வளோ தூரம் அதை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து நிறைய கொடுக்கக்கூடிய மனம் உடையவன். எந்த ஒரு மனிதன், ஆண் அல்லது பெண், கொடுக்குற மனசு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு பெயின், ஒரு வலி, எனக்கு வந்து வாழ்க்கையில் வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி கேட்கும்பொழுது மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த சனியால் தொந்தரவுகள் இன்னும் மினிமம் குறையுது. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்து பார்த்தோம்னா, யார் ஒரு மனிதனுடைய மனம், அவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கோ, ஒரு பழிவாங்கிற உணர்வு இல்லை, ஒரு கோபம் வந்தாலும் அது ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டில் வந்தது, அப்புறம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒருத்தர் வந்து தவறாக பேசினதோ இல்லை வந்து செயலில் செஞ்சதோ நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம். அதே மாதிரி இந்த சனி வந்து யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான, யாருக்கும் தொந்தரவே பண்ணாத, உபத்திரமே பண்ணாமல், யாருக்கும் தொல்லையே பண்ணாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கவங்க பெரும்பாலும் சனி விட்டுடுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில், உங்களுடைய குணங்கள் அடிப்படையில், உங்களுடைய பிஹேவியர்னு சொல்கிறோம், கேரக்டர்னு சொல்கிறோம். இது ஒன்று. கொடுப்பது, சின்சியரான பக்தியோடு இருப்பது, உங்கள் கடமையை சரியாக செய்வது, டூ யுவர் டியூட்டி. கடமையை சரியாக செய்கிறவங்கள இந்த சனி வந்து இதெல்லாம் ஒரு காம்போ. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதிலெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்த உடனே தான் எனக்கு நோயாக வந்துச்சு. கிடையாது. 7.5 சனி வந்த பிறகு தான் நோயை சுட்டி காமிச்சிருக்கு. நோயை சுட்டி காமிக்கிறது வேறு, நோய் வருவது என்பது வேறு. நோயை சுட்டி காமினா உடம்புக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி வந்து அதை சுட்டி காமிக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர், அப்போ விபத்தில் நாங்கள் ஏன் மாட்டினோம்? 7.5 நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின். விபத்தில் போய் நாங்கள் மாட்டியிருக்குமே, அப்போ 7.5 சனி ஏன் எங்களை பண்ணிச்சுன்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும். இப்போ ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து விளைவிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப பாதுகாப்பான முறையில் ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு டிரைவிங் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே அதை அவங்கள காப்பாற்றும்.
யார் ஒருத்தர் கொஞ்சம் ஜிக்ஸாகா கொஞ்சம் இஷ்டத்துக்கு எதையுமே ஒரு பெரிய ரூல்ஸையோ எதையோ மதிக்காமல் அவங்கவுங்க போக்கில் இருந்தாங்கன்னா இந்த சமயம் வரும்போது அது கரெக்டாக ஆபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த புரிதலோடு உங்களை செல்ஃபாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணிக்கங்க, அதுவே கரெக்ட் ஆகிடும். இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் கண்டென்ட்டில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.